மஞ்சள் தோட்டத்தில் சின்ன வெங்காயம் ஊடு பயிராக நட்டிருப்போங்க. அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த சின்ன வெங்காயம்லாம் அறுவடைக்கு தயாராகிடுச்சுங்க. 60லேருந்து 65 நாள்லேயே தயாராகிருச்சு. இப்போ அதெல்லாத்தையும் அறுவடை பண்ணிகிட்ருக்கோங்க. சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம அறியும்போது பார்த்திங்கன்னா அதோடய மூக்கு பகுதி, அதாவது வேர் பகுதியுமே அதோட தண்டு பகுதியும் அரிஞ்சிட்டு வெறும் வெங்காயத்தை மட்டும் தான் வைப்போங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு வைக்கணும். அதுவும் இந்த மழை சீசன்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன வெங்காயம் வந்து காட்டுக்குள்ளேயே அழுகிருங்க. நம்ம அதை பிடுங்கிட்டு வந்து அறியும் போது ரொம்பவே அழுகியிருக்கும். போன வருஷம் இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அதனால் இந்த வருஷம் வந்து அட்வான்ஸாகவே அறுவடை பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு கூடையே அரிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சாக்கு வச்சு அந்த சாக்கில் இதெல்லாம் கொட்டி விட்டுட்டோன்னா உணர்ந்துட்டுருக்கும். அதாவது மண் ஏதாவது இருந்ததுன்னா, இல்லை சின்ன வெங்காயத்துலாவது ஈரம் இருந்ததுன்னா அதெல்லாமே வந்து உணர்ந்துருங்க. நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற வெங்காயம் மாதிரி மாறிடும். நம்ம எவ்வளோ தான் பக்குவம் பண்ணி எந்த விளைச்சலை கொண்டு போனாலுமே மார்க்கெட்டில் நம்மக்கிட்ட பொதுமக்கள் வந்து வாங்காமல் இடைத்தரகர்கள்கிட்ட தான் வாங்குவாங்க. அப்படி வாங்குறதுனால வந்து அவங்களுக்கும் நஷ்டம், நமக்கும் நஷ்டம். இது வந்து நாங்கள் கண்கூட பார்த்ததுங்க. ஒரு துண்டு வெங்காயம் 400 ரூபா அப்படின்னா ஒரு அரிசி சிப்ப சாக்கில் அளவுங்க. அதை நம்மக்கிட்ட 400 ரூபாய்க்கு வாங்கிட்டு பக்கத்துலேயே பொதுமக்கள்கிட்ட வந்து 600 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அது எவ்வளோ ஒரு கஷ்டமான நிலைமைன்னு அந்த இடத்துல நின்று விவசாயிக்கு தான் வந்து தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விவசாயிகள் வந்து பொதுமக்கள்கிட்டயே நீங்கள் நேரடியாக விற்பனை பண்ணுங்கள். யாருமே இடைத்தரகர்கள்கிட்ட வந்து விற்பனை பண்ணாதீங்கன்னு தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேங்க. ஒரு நாளைக்கான ஆள் கூலியே வந்து 350 ரூபாய்ங்க. 400 ரூபாய்க்கு நம்மக்கிட்ட வாங்கினா என்ன லாபம் இருக்கும்? அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா வெங்காயத்தை ஃபுல்லாக கட்டி தூக்கிட்டோங்க. வெங்காயம் நல்ல ரேட்டுக்கு வரும்போது விற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயத்தை இந்த மாதிரி பிடி பிடியாக வாழை நாரில் கட்டி ஒரு கம்பியை வந்து கட்டிவிட்டு அந்த கம்பியில் வந்து வெங்காயத்தை இப்படி நம்ம வந்து தூக்கிடலாங்க. இதுக்கு பேர் வெங்காய தூக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய பட்டறை பிடிச்சி பட்டறையில் வந்து வெங்காயத்தை வச்சுட்டோன்னாலும் கொஞ்ச நாளே அது வந்து பழைய வெங்காயமாயிருங்க. அந்த டைமில் வந்து நல்ல ரேட் இருக்குங்க. அந்த டைமில் வந்து விற்பனை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.